இன்றைக்கி சீலா மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உப்பு மிளகா அப்படி போட்டு நல்லா ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. மிளகாப்பொடி வந்து சாதாரண மிளகாப்பொடியே போட்டால் போதும். குழம்பு மிளகாப்பொடி இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ அதனால் வந்து ஸ்பெஷலாக எந்த பவுடரும் இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் மிளகாப்பொடி மட்டும்தான். இதை நல்லா போட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. தவாவில் மீனை போடும்போது ஸ்டவ்வை வந்து சிம்லேயோ இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயோ வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா சீக்கிரமாக தீஞ்சிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மீனை வந்து நல்லா இப்படி திருப்பி போடுங்க. இந்த மீன் வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும், ஏன்னா இது கொஞ்சம் கனமான பீஸாக இருக்குது, அதனால இவ்வளோ டைம் ஆகும். 10 நிமிஷம் மோர் தென் இனஃப். மீன் திருப்பும்போது இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நடுவில் மாற்றுங்க. இந்த மாதிரி இடம் மாற்றி மாற்றி போடுங்க. சம்டைம்ஸ் ஐஸ் மீனாக இருந்தால் இந்த மிளகா பொடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி வந்து உடையாமல் வரும். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட ரெடி.